ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபார் தி ஃபார்ச்சூன்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது ஈரான்ல சொல்லப்படுற ஒரு நாட்டுப்புற கதை. இந்த ஸ்டோரிய ஆரன் ஷெப்பர்ட் தான் நமக்கு சொல்றாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ராயல் சிட்டில நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில ஒரு மேரீடு கப்பிள் வருவாங்க. அவங்களுடைய நேம் அஹ்மத் அண்ட் ஜமீல். இந்த கப்பிள் ரிச்னு சொல்ல முடியாது, புவர்னு சொல்ல முடியாது. அன்றாட தேவைகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு மாடஸ்ட் லைஃப் வாழ்ந்துட்டு வராங்க. அஹ்மத் இந்த லைஃப்ல திருப்தியா இருக்கிறாங்க. ஆனா ஜமீலுக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. ஜமீலுக்கு சொசைட்டில நல்ல பேரோட ரிச்சா வாழணும்னு ஆசை. அதுக்காக ஜமீல் அவங்க ஹஸ்பண்ட் அஹ்மத்தை கட்டாயப்படுத்தி ஃபார்ச்சூன் டெல்லரா வேலை பார்க்க சொல்றாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர்னா நம்ம ஊர் ஜோசியக்காரங்க, குறி சொல்றவங்க மாதிரி. இவங்களால நம்ம லைஃப்ல நடந்த விஷயத்தையும் ஓரளவுக்கு சொல்ல முடியும். நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி கணிச்சு சொல்ல முடியும். ஃபார்ச்சூன் டெல்லிங்க பத்தி அஹ்மத்துக்கு எதுவுமே தெரியாது. பட் ஜமீல் அவங்க ஹஸ்பண்ட் அஹ்மத்தை கட்டாயப்படுத்தி ஃபார்ச்சூன் டெல்லரா வேலை பார்க்க வைக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில அஹ்மத்துக்கு வந்த கஸ்டமர்ஸை பத்தியும் ஃபார்ச்சூன் டெல்லிங்க பத்தி எதுவுமே தெரியாம அஹ்மத் அவங்க கஸ்டமர்ஸை எப்படி சமாளிச்சாங்கங்கிறதையும் அவங்க லக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் ஃபைனலி ஜமீல் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ரிச் ஆனாங்களா அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ராயல் சிட்டியில தான் மேரீடு கப்பிளான அஹ்மத் அண்ட் ஜமீல் வாழ்ந்துட்டு வராங்க. அஹ்மத்துக்கு வியாபாரம் பண்ணவும் தெரியாது, பெருசா எந்த ஸ்கில்லும் கிடையாது. ஆனா அஹ்மத் கிட்ட சொந்தமா ஒரு மண்வெட்டியும் கோடாரியும் உண்டு. யாராச்சும் குழி தோண்ட கூப்பிட்டு விட்டாங்கன்னா அஹ்மத் அவங்களுடைய மண்வெட்டியையும் கோடாரியையும் எடுத்துட்டு போய் குழி தோண்டி கொடுப்பாங்க. தென் அந்த வேலைக்கான கூலிய அஹ்மத் வாங்கிக்கிடுவாங்க. அந்த காசை வச்சுதான் அஹ்மத் இஸ்ஃபஹான் சிட்டில அவங்க ஒய்ஃபோட ஒரு மாடஸ்ட் லைஃப் வாழ்றாங்க. அந்த மாடஸ்ட் லைஃப் ஸ்டைல் அஹ்மத்துக்கு போதுமானதா இருக்குது. ஆனா ஜமீலுக்கு அந்த மாடஸ்ட் லைஃப் ஸ்டைல் சுத்தமா பிடிக்கல. கையில இருக்கிற காசு கேத்தாப்புல அடக்கமா வாழ்றதுல ஜமீலுக்கு விருப்பம் இல்லை. ஜமீல் இன்னும் வசதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஜமீல் இஸ்ஃபஹான்ல இருக்கிற பப்ளிக் பாத்துக்கு குளிக்க போறாங்க. ஆஃபன் ஜமீல் அந்த பப்ளிக் பாத்துக்கு போய் அங்க இருக்கிற ஹாட் பூல்ல குளிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற லேடிஸ் கூட கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜமீல் அந்த பப்ளிக் பாத்துக்கு போறாங்க. ஆனா அந்த பப்ளிக் பாத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற லேடி ஜமீல உள்ள விடல. என்னன்னு பார்த்தா அந்த மொத்த பப்ளிக் பாத்தையும் கிங்குடைய ராயல் டிவைனருடைய ஒய்ஃப் ரிசர்வ் பண்ணிருக்காங்களாம். ஸோ வேற யாரையும் உள்ள விட முடியாதுன்னு அந்த பப்ளிக் பாத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற லேடி சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் ஜமீல் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஜமீல் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் ஃபார்ச்சூன்ஸ் சொல்றனால அந்த லேடி என்ன பெரிய ஆளா அப்படின்னு ஜமீல் ரொம்ப கோபப்படுறாங்க. பட் ஜமீலால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜமீல் கோபத்தோட வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. that evening அஹ்மத் அந்த நாள் அவங்க சம்பாதிச்ச காசை ஜமீல் கிட்ட கொடுக்கறாங்க. கொஞ்சோண்டு காசை கையில பார்த்த உடனே ஜமீல் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தாங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, இந்த புவர் லைஃப் என்னால வாழ முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டேல இருந்து நீங்க மார்க்கெட் பிளேஸுக்கு போய் ஒரு டிவைனரா வேலை பாருங்க அப்படின்னு ஜமீல் அவங்க ஹஸ்பண்ட் அஹ்மத் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அஹ்மத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க ஒய்ஃப் ஜமீல் கிட்ட உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, எனக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங்க பத்தி எதுவுமே தெரியாது, என்னால எப்படி டிவைனரா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜமீல் பிடிவாதமா இருக்கிறாங்க. ஜமீல் அஹ்மத் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க டிவைனரா வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, சும்மா டைஸை உருட்டி விடுங்க, கேட்கறதுக்கு புத்திசாலித்தனமா இருக்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லுங்க,
இல்லைங்க, சுத்தி இருக்கிற மக்கள் நீங்க டிவைனர்னு நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அக்மத் அதுக்கு ஒத்துக்கிடல. சோ ஜமேல் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. நாளில இருந்து நீங்க டிவைனரா வேலை பார்க்கலனா நான் உங்களை விட்டுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அக்மத்துக்கு வேற வழி இல்ல. சோ ஃபார்ச்சூன் டெல்லிங் பத்தி எதுவுமே தெரியலனாலும் அவங்க ஒய்ஃப் பிளானுக்கு ஏத்தாப்புல டிவைனரா வேலை பார்க்க முடிவு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அக்மத் அவங்களுடைய மண்வெட்டியையும் கோடாரியையும் வித்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லிங்க்கு தேவைப்படுற டைஸ், ஒரு போர்டு அண்ட் அ ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் ரோப் எல்லாத்தையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற பப்ளிக் பாத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து டிவைனரா அவங்களுடைய வேலையை தொடங்குறாங்க. சோ இப்போ இந்த ஃபார்ச்சூன் டெல்லர், அதாவது நம்ம அக்மத்துடைய லக்க டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அக்மத்துக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒருத்தங்க வர்றாங்க. யாருன்னா கிங்கோடைய மினிஸ்டர் ஒருத்தருடைய ஒய்ஃப் அக்மத் கிட்ட அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நான் இந்த பப்ளிக் பாத்துக்கு குளிக்க வந்தேன். இந்த இடத்துல என்னுடைய ப்ரீஷியஸ் ரிங் ஒன்று காணாம போயிடுச்சு. அந்த ரிங்கை நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கிங்கோடைய மினிஸ்டர் ஒருத்தருடைய ஒய்ஃப் நம்ம ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட அக்மத் கிட்ட கெஞ்ச கேக்குறாங்க. இப்போ அக்மத் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அக்மத்துக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங்க பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு அக்மத் அவங்க கிட்ட இருக்கிற டைஸை உருட்டி விடுறாங்க. தென் கேட்கறதுக்கு புத்திசாலித்தனமா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் மந்திரம் சொல்லணும்னு அக்மத் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த லேடியோடைய ட்ரெஸ்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத அக்மத் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஓட்டை வழியா அந்த லேடியோடைய கை, அதாவது அந்த லேடியோடைய ஸ்கின் வெளியில தெரியுது. ஈரான்ல ஆடை கட்டுப்பாடு ரொம்ப இருக்கும். ஒரு லேடியோடைய ஸ்கின் அதிகமா வெளியில தெரிஞ்சதுன்னா அந்த லேடிய ரெஸ்பெக்டபிள் விமனா பார்க்க மாட்டாங்க. சோ அந்த லேடியோடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காக அக்மத் மெதுவா அந்த லேடி கிட்ட போய், மேடம் எனக்கு ஒரு ஹோல் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அக்மத் சொன்னது என்னமோ அந்த லேடி ட்ரெஸ்ல இருக்கிற ஹோல தான். ஆனா ஹோல் அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனே அந்த லேடிக்கு அவங்க ரிங் எங்க இருக்குதுன்னு ஞாபகம் வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த லேடி பப்ளிக் பாத்துக்கு குளிக்க போயிருப்பாங்க. அப்போ குளிக்கும் போது அவங்களுடைய ரிங் காணாம போயிடக்கூடாதுன்னு அங்க இருந்த வால்ல ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல அவங்களுடைய ரிங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லேடி அவங்க ரிங்க மறைச்சு வச்சத மறந்துட்டாங்க. அவங்க ரிங்க தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம அக்மத் கிட்ட, இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க. இப்போ அந்த லேடி வேகமா பப்ளிக் பாத்துக்கு போய் அந்த ஹோல்ல இருந்த அவங்களுடைய ரிங்க எடுத்துட்டு டைரக்டா இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட, நம்ம அக்மத் கிட்ட வந்து, காட் பி பிரைஸ்ட், என்னுடைய ரிங் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குது. என் ரிங் கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு அந்த ஃபார்ச்சூன் டெல்லரை பாராட்டுற விதமா, அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ற விதமா 1 கோல்டு காயின் அக்மத்துக்கு கொடுக்கறாங்க. அட் ஈவினிங் அக்மத் அந்த கோல்டு காயினை அவங்க ஒய்ஃப் ஜமேல் கிட்ட கொடுத்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஜமேல் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங்க பத்தி எதுவும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, உங்களால முடியும், நீங்க தொடர்ந்து ஃபார்ச்சூன் டெல்லராவே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அக்மத்துக்கு அதுல விருப்பம் இல்ல. இன்னைக்கு கடவுள் என்ன காப்பாத்தி விட்டுட்டாங்க, பட் மறுபடியும் கடவுளையோ என் லக்கையோ டெஸ்ட் பண்ண நான் விருப்பப்படல அப்படின்னு அக்மத் சொல்றாங்க. பட் ஜமேல் பிடிவாதமா இருக்கிறாங்க. மறுபடியும் நீங்க ஃபார்ச்சூன் டெல்லரா வேலை பார்க்கலனா நான் உங்களை விட்டுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்றாங்க. சோ அக்மத்துக்கு வேற வழி இல்ல. எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாம பயத்தோட ஃபார்ச்சூன் டெல்லராவே வேலை பார்க்கறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நைட்டோட நைட்டா 40 திருடர்கள் யாருக்கும் தெரியாம கிங்கோடைய பேலஸ்குள்ள நுழைஞ்சி கிங்கோடைய கஜானால இருந்து 40 பொட்டிய திருடிட்டு போயிட்டாங்க. அந்த 40 பொட்டிக்குள்ளேயும் கோல்டு, ஜுவல்ஸ்னு நிறைய ப்ரீஷியஸ் திங்ஸ் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நைட்டு பேலஸ்ல திருட்டு நடந்திருக்குதுன்னு தெரிய வருது. உடனே கிங் அவங்களுடைய ராயல் டிவைனரை கூப்பிட்டு
திருடினது யாரு, இப்போ திருடின பொருட்கள் எங்க இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ கிங் ரொம்ப டென்ஷன்லயும் கோபத்திலையும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ராயல் டிவைனரால திருடு போன பொருட்கள் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் கிங் மற்ற டிவைனர்ஸையும் கூப்பிட்டு திருட்டு போன பொருட்கள் எங்க இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. எந்த டிவைனர்ஸாலையும் திருடினது யாரு, திருட்டு போன பொருட்கள் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சோ கிங் கோபத்துல எல்லா டிவைனர்ஸையும் பிரிசன்ல தூக்கி போட்டு லாக் பண்ண சொல்லிட்டாங்க. கிங் இதுக்கு முன்னாடி அவங்க மினிஸ்டர் ஒருத்தருடைய ஒய்ஃபோடைய ரிங் காணாம போனதையும் அந்த ரிங் அக்மத் அப்படிங்கிற ஃபார்ச்சூன் டெல்லர் கண்டுபிடிச்சு கொடுத்ததையும் கிங் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்காங்க. சோ கிங் அக்மத்தால திருடினது யாரு, அவங்க திருடிட்டு போன பொருட்கள் இப்போ எங்க இருக்குதுன்னு அக்மத்தால கண்டுபிடிக்க முடியும்னு கிங் நம்புறாங்க. சோ கிங் அக்மத்தை கூட்டிட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அக்மத் பத்தி நமக்கு தான் தெரியும். அக்மத் ஒரு சிம்பிள் மேன். அக்மத்துக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. அக்மத்துக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங் பத்தி எதுவும் தெரியாதுன்னு நமக்கு தான் தெரியும். இப்போ அக்மத் ரொம்ப பயத்தோட கிங் முன்னாடி போய் நிக்கிறாங்க. கிங் அக்மத் கிட்ட திருடினது யாரு, திருடின பொருட்கள் எங்க இருக்குதுங்கிற டீடைல்ஸ் கேக்குறாங்க. அக்மத் கிங்கோடைய பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா அக்மத் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 40 பொட்டிகள் திருடப்பட்டிருக்குதுல்ல, சோ டோட்டலா 40 திருடர்கள் இருக்கிறாங்கன்னு கிங் கிட்ட சொல்றாங்க. உடனே கிங் அந்த 40 பேர் யாரு, இப்போ அவங்க திருடின பொருட்கள் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பட் அக்மத்தால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சோ அக்மத் புத்திசாலித்தனமா என்ன சொல்றாங்கன்னா, 40 திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 40 நாட்கள் தேவைன்னு சொல்றாங்க. கிங்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உனக்கு 40 நாட்கள் தான் டைம், அதுக்குள்ளயும் யார் யாரு திருடுனாங்க, திருடின பொருட்கள் எங்க இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி இல்லைன்னா மற்ற டிவைனர்ஸ் மாதிரியே உன்னையும் பிரிசன்ல தூக்கி போட்டுருவேன்னு எச்சரிக்கிறாங்க. கூடவே நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா உன்னை நான் ரிச் ஆக்கிடுவேன் அப்படின்னு கிங் அக்மத்துக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. தென் வீட்டுக்கு வந்த உடனே அக்மத் நடந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் ஜமேல் கிட்ட சொல்றாங்க. அக்மத் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னும் 40 நாள்ல கிங் அக்மத்தை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு அக்மத் ரொம்ப பயப்படுறாங்க. நம்பிக்கை இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ ஜமேல் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மினிஸ்டர் ஒய்ஃபோடைய ரிங் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு ஜமேல் சொல்றாங்க. அதுக்கு அக்மத் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நான் ஏதோ லக்ல அந்த லேடியோடைய ரிங்கை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்கிட்ட தொலைஞ்சு போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கில் எதுவுமே கிடையாது. இப்போ என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அக்மத் நம்பிக்கை இல்லாம ரொம்ப சோகமா சொல்றாங்க. எப்படியும் அக்மத்தால அந்த 40 திருடர்களை கண்டுபிடிக்க முடியாது. சோ 40 டேஸ்ல கண்டிப்பா கிங் அக்மத்தை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு அந்த 40 நாட்களை கணக்குல வச்சுக்கிடுறதுக்காக அக்மத் 40 டேட்ஸ் ஒரு ஜார்ல வைக்கிறாங்க. டெய்லி ஈவினிங் அந்த ஜார்ல இருந்து ஒவ்வொரு டேட்ஸா எடுத்து சாப்பிடலான்னு அக்மத் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மெத்தட் படி அக்மத் என்னைக்கு 40வது டேட்ஸ், அதாவது கடைசி டேட்ஸை சாப்பிடுறாங்களோ அதுதான் அக்மத் சுதந்திரமா சுத்துற கடைசி நாள். அதுக்கு அடுத்த நாள் கிங் அக்மத்தை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அக்மத் அவங்களுடைய விதியை ஏத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த 40 திருடர்கள்ல கிங்கோடைய சர்வெண்ட் ஒருத்தர். இப்போ அந்த கிங்கோடைய சர்வெண்ட் அவங்களுடைய சீஃப் கிட்ட, அதாவது அந்த திருடர்களுடைய தலைவர் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக கிங் அக்மத் அப்படிங்கிற டிவைனர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த டிவைனர் பயங்கர புத்திசாலி, அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. அவரு 40 நாட்கள்ல நம்மளை கண்டுபிடிக்கிறேன்னு கிங் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிங்கோடைய சர்வெண்ட் அவங்களுடைய சீஃப் கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ அந்த சீஃப் கிங்கோடைய சர்வன் கிட்ட, நீ அக்மத்தோடைய வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குது, அக்மத் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்பி விடுறாங்க.
கிங்கோடைய சர்வெண்ட்டும் அக்மத் வீட்டுடைய கூரை மேல ஏறி அக்மத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அக்மத் அந்த ஜார்ல இருந்து ஒரு டேட்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டு that's one இது ஒன் அப்படின்னு ஜமேல் கிட்ட சொல்றாங்க. இவங்க பேசுறத கூரை மேல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த கிங்கோடைய சர்வெண்ட் அந்த திருடர் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டைரக்டா அவங்களுடைய சீஃப் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, அக்மத் கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது, நான் அவங்க வீட்டு கூரை மேல இருக்கிறேங்கிறத கண்ணால பார்க்காமலேயே நான் அவங்க கூரை மேல இருக்கிறத அக்மத் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு கிங்கோடைய சர்வெண்ட் அவங்களுடைய சீஃப் கிட்ட போய் சொல்றாங்க. நம்ம அக்மத் சொன்னது என்னமோ அவங்க சாப்பிட்ட டேட்ஸோடைய கணக்கு, ஆனா அந்த திருடர்கள் அக்மத் ஒரு திருடரை கண்டுபிடிச்சிட்டதா நினைச்சிட்டாங்க. இப்போ அந்த திருடர்களுடைய சீஃப் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 2 பேரு அக்மத்தோடைய வீட்டுக்கு போறாங்க. அக்மத் 2வது டேட்ஸை சாப்பிட்டுட்டு that's 2 அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த 2 திருடர்கள் நம்மளதான் அக்மத் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பயந்து போய் அவங்க சீஃப் கிட்ட போய் சொல்றாங்க. மறுபடியும் அந்த சீஃப் நெக்ஸ்ட் டே 3 பேரு போங்கன்னு சொல்றாங்க. அக்மத்தும் 3வது டேட்ஸை சாப்பிட்டுட்டு that's 3 அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போகுது. 40வது நாளும் வந்துட்டு இந்த டைம் அந்த சீஃப் நானும் உங்க கூட வாரேன்னு கிளம்புறாங்க. மொத்தம் 40 திருடர்களும் அக்மத்தோடைய வீட்டுக்கு போய் அக்மத் வீட்டு கூரை மேல ஏறி நின்று அக்மத் பேசுறத கவனிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அக்மத் 40வது டேட்ஸை சாப்பிட்டுட்டு இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ரூஃப் மேல இருக்கிற 40 திருடர்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அக்மத் கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது, அக்மத் நம்மள கண்டுபிடிச்சிட்டாரு, நாளைக்கு கண்டிப்பா அக்மத் நம்ம 40 பேரையும் கிங் கிட்ட மாட்டி விட்டுருவாருன்னு அந்த 40 திருடர்களும் ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ள ஜமேல் அவங்களுடைய தவற உணர்ந்து அக்மத் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி ஃபார்ச்சூன் டெல்லரா வேலை பார்க்க சொன்னேன், என்னாலதான் இப்போ எல்லா பிரச்சனையும்னு ஜமேல் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ஹஸ்பண்ட் அக்மத் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அக்மத் ஜமேல மன்னிச்சுட்டாங்க, தப்பு என்னோடையதும் தான், இப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அக்மத் ரொம்ப சோகமா சொல்றாங்க. அந்த டைம்ல அக்மத் வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. அக்மத்தும் 40 நாட்கள் முடிஞ்சிட்டுல, சோ கிங்ஸ் மென் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு அக்மத் அவங்களுடைய விதியை ஏத்துக்கிட்டு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா டோருக்கு வெளியில அந்த 40 திருடர்களும் முட்டி போட்டுக்கிட்டு தரையில விழுந்து கும்பிடுறாங்க. அந்த சீஃப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஓ கிரேட் டிவைனர், உங்ககிட்ட இருந்து எங்களால எதையுமே மறைக்க முடியாது, உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறோம், எங்களை நீங்க கிங் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அக்மத் கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க. இப்போ அக்மத்துக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த 40 பேர் தான் திருடர்கள்னு அக்மத்துக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ புத்திசாலித்தனமா அக்மத் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி கஜானால இருந்து அந்த 40 பொட்டிகளை திருடிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி அந்த 40 பொட்டிகளை திரும்ப அரண்மனையில இருக்கிற கஜானாலேயே போய் வச்சிருங்க அப்படின்னு அக்மத் சொல்றாங்க. அப்படி திருடின பொருட்களை திருப்பி கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா நான் நீங்க தான் அந்த 40 திருடர்கள்னு ராஜா கிட்ட சொல்லி உங்களை ராஜா கிட்ட மாட்டி விட மாட்டேன், உங்களை காப்பாத்தி விடுறேன் அப்படின்னு அக்மத் அந்த 40 திருடர்கள் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த திருடர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க திருடிட்டு வந்த 40 பொட்டிகள்ல இருந்த கோல்டன் ஜுவல்ஸ திரும்ப நைட்டோட நைட்டா பேலஸ்ல இருந்த கஜானாலேயே போய் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அக்மத் தைரியமா கிங் கிட்ட போய் என்னால என்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒன்னு திருடர்களை கண்டுபிடிக்க முடியும், ஆர் திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிக்க முடியும், என்னால 2ஐயும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கிங் கிட்ட சொல்றாங்க. கிங் என்ன சொல்றாங்கன்னா, திருடர்களை கண்டுபிடிக்க முடியலையேன்னு வருத்தமா தான் இருக்குது, அந்த திருடர்களுக்காக கொதிக்கிற ஆயில ரெடியா வச்சிருக்கேன், பட் எனக்கு
திருட்டு போன பொருட்கள் கிடைச்சாலே போதும், அந்த ட்ரெஷர் இப்போ எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் என்னுடைய மென்னை இப்பவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கிங் அக்மத் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அக்மத் அதெல்லாம் தேவையில்லை மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ற மாதிரி கைகளை ஆட்டிக்கிட்டு பிஷ் பூஷ் விஷ் ஊஷ் மிஸ் மோஷ் அப்படின்னு உளம்புறாங்க. மேஜிக் பண்ற மாதிரி ஆக்டிங்க பண்ணிட்டு அக்மத் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி திருட்டு போன பொருட்கள் திரும்ப அதோடைய இடத்துக்கே வர்ற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிங் அக்மத் கூட போய் அவங்க பேலஸ்ல இருக்கிற கஜானால போய் பாக்குறாங்க. அங்க திருட்டு போன 40 பொட்டிகள்ல இருந்த கோல்டன் ஜுவல்ஸ் திரும்ப அதே இடத்துல இருக்குது. அதை பார்த்ததும் கிங் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்மத்துடைய பவர் அண்ட் ஸ்கில்ல இம்ப்ரெஸ் ஆன கிங் அக்மத்தை அவங்களுடைய ராயல் டிவைனரா டிக்ளேர் பண்றாங்க. பட் அக்மத் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, உங்களுடைய காணாம போன ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னுடைய எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால டிவைனரா இருக்க முடியாது அப்படின்னு அக்மத் ரொம்ப பொலைட்டா கிங் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் கிங் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தென் அக்மத்தை பாராட்டுற விதமா, அக்மத் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ற விதமா கிங் அவங்க கஜானால இருக்கிற 2 பொட்டியில இருக்கிற கோல்ட் அண்ட் ஜுவல்ஸ் அக்மத்துக்கு ரிவார்டா கொடுக்கறாங்க. தென் அக்மத் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அக்மத்தோடைய புத்திசாலித்தனத்தால இப்போ அவங்க ரிச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்மத் அண்ட் ஜமேல் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவ்வளவுதான். Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.